தேவனுடைய அன்பு மாறாதது என்பதையும், தேவன் பார்த்திங்கன்னா துன்மார்க்கரை நரகத்தில் அழிக்கும் போது கூட தேவனுடைய அன்பு மாறாது. அவருடைய வார்த்தையின்படி பார்த்திங்கன்னா அந்த காரியம் நடக்கிறது. நியாயாதிபதியாக இந்த காரியத்தை செய்கிறார். உடனே அன்புள்ளவர் எப்படி இந்த காரியத்தை செய்ய முடியும் அப்படின்ட்டு கேட்கிறது அர்த்தமற்ற காரியம். ஏன் என்று சொன்னால், வாழ்கிற நாட்களில் எனக்கு பிரியமாக நீ வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பார்த்திங்கன்னா இங்கே கீழே இறங்கி அவர் ஒரு சாதாரண மனுஷனாக பாடுகளை அனுபவித்து அவருடைய வார்த்தையின்படியே தம்மையே தந்து அவர் மேலே விசுவாசத்தை வைத்து அதற்கு பின்பாது ஒரு பிரியமான ஒரு வாழ்க்கை. யாருக்கு பிரியமான வாழ்க்கை? உனக்கு பிரியமல்ல, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வாய் என்று சொன்னால் நீ அவரை பிரியப்படுத்துகிறாய் என்று சொல்லி அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அப்போ தேவனுடைய அன்பை நம்ம எப்படி எடுத்துடக்கூடாது? ஒரு சாதாரணமாக எல்லார் மேலே தானே அனுபவிக்கிறாரு என்று சொல்லி எடுத்துட முடியாது. நம்மளை பார்த்து பிரியமானவனே, பிரியமானவளே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற வண்ணமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர் அன்பான தெய்வம் தானே அப்படின்னு சொல்லி அதை எளிதாக நம்ம எடுத்து விடுவோம். அப்போ இந்த வாழ்த்துதலில் ரொம்ப அழகாக அந்த வார்த்தை காணப்படுது. பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை அவர்கள் துதித்தார்கள்.